தற்காலத்தில் ஃபோன் எடுத்தோம்னு சொன்னாலே ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்களில் பரவி காணப்படுகிறது. அதாவது நமக்கு தெரியும், ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி அது போல ஒரு பொம்மை ஃபோட்டோவை எடுத்து அது சமூக வலைத்தளங்களில் பரவுற விஷயத்தை நாம் சர்வசாதாரணமாக பார்க்கோம். இதுக்கு இந்த இமேஜுக்கு பேர் சொல்லுவாங்க ஜிபிலி இமேஜ்னு சொல்லி. இது கிட்டத்தட்ட 40 வருடத்துக்கு முன்னால் ஜப்பானை சேர்ந்த ஒரு 2 பேர் என்ன செய்கிறாங்க, இதை உருவாக்கி அவங்க அதுக்கு போகிற அது நடைமுறையில் அப்படி விடுபட்டு. இப்போ என்ன விஷயம் என்று சொன்னால், நமக்கு தெரியும் ChatGPTன்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க. அதில் AI டெக்னாலஜி யூஸ் பண்ணப்படுகிறது. அப்போ இந்த ChatGPT யூஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்களோட ஃபோட்டோவை எடுத்து இதில் அப்லோட் பண்ணுறாங்க. அப்லோட் பண்ணி எனக்கு இந்த ஃபோட்டோவை ஜிபிலி இமேஜாக, அதாவது பொம்மை படமாக எனக்கு மாற்றித்தாங்க என்பதாக கேட்டு அது மாற்றி என்ன செய்யுது வருகுது. வந்ததுக்கு பிறகு சமூக வலைத்தளங்களில் சர்வசாதாரணமாக இது என்ன செய்கிறாங்க, அப்லோட் பண்ணுறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இதில் நமக்கு உலகத்திலையும் பாதிப்பு இருக்கு. ஏன்னு சொன்னா நம்மளோட போட்டோவை மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னு சொன்னா ChatGPT பொறுத்த வரைக்கும் அவங்க நம்முடைய என்ன செய்ய மாட்டாங்க, போட்டோவை எடுத்து என்ன செய்ய மாட்டாங்க, மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா நம்மளாக போட்டோவை கொடுக்கும் போது அதை ஸ்டோர் பண்ணி வச்சு அதை மிஸ்யூஸ் பண்றதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. உதாரணமாக நீங்க உங்களோட மனைவியோட போட்டோ என்ன செய்யலாம், அப்லோட் பண்ணலாம். உங்களோட உம்மோட போட்டோவை அப்லோட் பண்ணலாம். அதுபோல உங்களோட தங்கச்சியோட போட்டோ அப்லோட் பண்ணலாம். இப்படி நீங்க எல்லாரோட போட்டோவும் அப்லோட் பண்ணக்குள்ள ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அதை மிஸ்யூஸ் பண்றதுக்குரிய வாய்ப்பு அதிகம் இருக்கு. அதுபோல மார்க்க ரீதியாக இது என்ன சட்டம் என்று பார்க்கும்போது ஹராமான ஒரு நடைமுறையாக இருக்கின்றது. ஏன்னு சொன்னால், உருவம் அமைப்பது என்பது நாமளாக கொடுத்த ஒரு உருவத்தை அமைக்கணுங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்த ஒரு விஷயம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் நாம் உருவாக்கிய அந்த இமேஜுக்கு, நாம் உருவாக்கிய அந்த வரைபடத்துக்கு உயிர் கொடுக்க சொல்லுவான். அவர்கள் உயிர் கொடுக்கும் வரைக்கும் அவர்கள் என்ன செய்வான், அல்லாஹ் வேதனை செய்வான் என்பதாக நாம் புகாரியிலே 2225வது ஹதீஸை என்ன செய்யணும், பார்க்கும். இந்த விஷயம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று என்பதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இது போன்ற விடயங்களில் உலகத்திலேயும் பாதிப்பிருக்கி, அதுபோன்று மறுமையிலேயும் பாதிப்பிருக்கும் போது இதை செய்யாமல் இதை விட்டு தவிர்த்து நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும்.